வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை 10th பேசிக்ஸ், நீங்கள் 10th கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்களா, அந்த பேசிக்கை வச்சு என்னால் 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லித்தர முடியும். சொல்லித்தர முடியுன்றதை விட 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை படிக்க முடியுன்றது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். ப்ரோ என்ன ப்ரோ 11th படித்தா தான் 12th படிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுலேயே 11th ஆர்கானிக் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தானே 12th பண்ண முடியும். நான் 10th பேசிக்ஸ் வச்சு உன்னை 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஈஸியாக படிக்கலான்றதை சொல்கிறேன். அதை என்னால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதுக்கு நீ எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் மூணு ஸ்டெப்பு தான். இந்த 3 கோல்டன் ஸ்டெப்ஸை நீ ஃபாலோ பண்ணுறேன்னா 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்ன ரியாக்ஷன் கேட்டாலும் சரி, என்ன ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் கேட்டாலும் சரி, இல்லை லைக் அதை ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் கேட்டாலும், என்ன ஃபார்முலா கேட்டாலும் உன்னால் எழுத முடியும். அதுக்கு நான் கேரண்டி. இஃப் யூ ஃபாலோ 3 ஸ்டெப்பு, நான் கொடுக்குற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். முதல் ஸ்டெப்பு, ஒரு ஃபார்முலாவை எழுத தெரியணும். ப்ரோ கிட்டத்தட்ட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 1500 ஃபார்முலாக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். அத்தனை ஃபார்முலாஸையும் எப்படி ப்ரோ மனப்பாடம் பண்ணுறது? இதுதானே எனக்கு பெரிய தலையெழுத்துனா, எந்த ஃபார்முலாஸும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஆனால் எல்லா ஃபார்முலாஸும் உன்னால் எழுத வைக்க முடியும். இஃப் யூ யூஸ் ஒன் ட்ரிக், ஒரு ட்ரிக்கை வச்சு நீ ஈஸியாக முடிக்கலாம். ட்ரிக்குன்னு கிடையாது, பட் சிம்பிளாக சொல்கிறேன். அப்ப உன்னை ஃபார்முலா எழுத வைக்கிறது என் பொறுப்பு. அதை நான் ட்ரிக்கை வச்சு சொல்லித்தரேன்ட்டேன். ரெண்டாவது, இப்ப நீ எழுதுனால ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவுக்கு நேமை கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட செகண்ட் திங்கா இருக்கும். இதுக்கு நீ கத்துக்க வேண்டியது என்னதுன்னா ஐயூபேக் நேமிங். ஐயூபேக் நேமிங் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நீங்க அதை ரெஃபர் பண்ணலாம். பட் அந்த நேமிங்க எவ்வளவு சிம்பிளா உனக்கு சொல்லி தரணும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அந்த அளவுக்கு நானே உனக்கு சொல்லி தரேன். பட் கொஞ்சம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், இதுவும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி தேர்ட் ஒன் எழுதுனதுன்னா, ஃபார்முலா எழுத தெரிஞ்சிச்சு, நேமு கண்டுபிடிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ பென்சீனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த பென்சீனை பத்தி உனக்கு என்ன லாஜிக்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இந்த 3 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய யாரோட லெக்சரும் பார்க்காம, இந்த 2 hour 1 hour லெக்சர்லாம் பார்க்காம நீயே ஜாலியா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை படிக்கலாம். இந்த 3 விஷயம் நீ பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டனா ரைட்டா? ஸோ இந்த 3 கோல்டன் ஸ்டெப்ஸை என்னைக்கும் மறந்துடாத. கிட்டத்தட்ட ஒரு மந்திரா மாதிரி வச்சுக்கோங்க. ரைட்டு. சரி, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஃபார்முலா கான்செப்டை பற்றி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரிக் என்னதுன்னா, நீ என்ன ஃபார்முலா கேட்டாலும் உன்னால் எழுத முடியும், ஆனால் நீ மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டேன். விச் மீன்ஸ் எப்படி ஈஸியாக எழுதலான்றதை பற்றி இப்போ சொல்கிறேன். நல்லா கண்ணு மொத்தமாக அழிச்சிடுறேன். சரி, இப்ப நம்ம ஒரு கெஸ்ட்டை கூப்பிடலாமா? லைக் நம்ம ஏதாவது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட் உங்க 12th புக்கு, 11th புக்கு, 10th புக்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரி பார்த்த உடனே பயப்படுவீங்களா? யா, ஃபர்ஸ்ட் திங் இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. சினா கார்பன் தெரியும், ஹெச்னா ஹைட்ரஜன் தெரியும். கவனிங்க, ஒரு கோடு இருக்கு, 2 கோடு இருக்கு, 3 கோடு இருக்கு, 4 கோடு இருக்கு. ஆமா அப்புறம் இந்த கார்பனுக்கு 4 கோடு இருக்கு. இதுல என்ன அதிசயம் அப்படின்னா, ரெண்டாவது இடத்துல ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கோடு அகைன் கார்பனுக்கு தான் வருது. இதுல பாரு, ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு, கார்பனுக்கு அகைன் 4 கோடு தான் வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கார்பனுக்கு 4 கோடு மட்டும்தான் வரும்ன்றது தெரியுது. அப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த காம்பவுண்டா இருந்தாலும் கார்பனுக்கு 4 கோடு வரணும். இதுதான் லாஜிக். சரி, இந்த ஹைட்ரஜனுக்கு எத்தனை கோடு இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு கோடு தான் ப்ரோ இருக்கு. இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு கோடு தான், இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு கோடு தான், இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு கோடு தான், இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு கோடு தான், அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ஹைட்ரஜனுக்கு ஒரு கோடு. சோ நீ என்ன ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எழுதினாலும் கார்பனுக்கு 4 கோடு வேணும், ஹைட்ரஜனுக்கு ஒரு கோடு வேணும். சரி, இந்த காம்பவுண்ட்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அப்டெயின் பண்ணிட்டோம். நீ ஆல்மோஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலா ட்ரிக் கண்டுபிடிச்சிட்ட, படிச்சுட்ட. இன்னும் சிம்பிளா ஒரு ட்ரிக் சொல்லிட்டா, ஒரு சில காம்பவுண்ட்ஸ் இப்படி இருக்கும். இப்ப சொல்றேன் பாரு, CH3, CH2, CH3.
இப்ப நான் எழுதின காம்பவுண்ட் நான் ஆல்ரெடி எழுதின காம்பவுண்ட் மாதிரியே தான் இருக்கும். என்ன ப்ரோ சொல்ற, கரெக்டா சொல்லு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட பெருசா எழுதுனேன்னா அந்த காம்பவுண்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. நல்லா கவனிச்சு பாரு. அங்க எப்படி எழுதியிருப்பேன், இங்க வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும், 3 சைடு சி எழுதுனா இங்க ஒரு ஹெச், 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 இங்க ஒரு ஹெச். பாரு, இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு H3, இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு H2, இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு H3. சோ the point is, இந்த காம்பவுண்ட இப்படி சிம்பிளா எழுதலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக். புரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் நம்ம புக்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ இனிமே உனக்கு இந்த மாதிரி சிம்பிளா எழுதுனாலும் உனக்கு புரியும். ரெண்டாவது யோசி, நான் இங்க 4 1 சொன்னா அது இங்க மேனேஜ் ஆயிருக்கான்னு பாத்துக்கலாமா? 3 ஹைட்ரஜன் ஒரு கோடு 4 ஆச்சு, 2 ஹைட்ரஜன் ஒரு கோடு 4 ஆச்சு, 3 ஹைட்ரஜன் ஒரு கோடு 4 ஆச்சு. அப்போ காம்பவுண்ட் கரெக்டா வந்துருச்சா? சூப்பர். சோ நீ அவ்வளவுதான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இனிமே நீ என்ன ஃபார்முலா கேட்டாலும் எழுதலாம். இந்த 2 விஷயம் உனக்கு தெரிஞ்சாலே போதும். பட் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாவே போவோமே. சோ அதனால இன்னும் ஒரு ஹெல்ப் பண்றேன், கவனி. சூப்பரா. இப்ப கவனி, ஆல்ரெடி இருக்கிற ரூலை யூஸ் பண்ணலாம். 4 கோடு இருக்கா? 3 ஹைட்ரஜன் ஒரு கோடு 4 ஆச்சு, 3 ஹைட்ரஜன் ஒரு கோடு 4 ஆச்சு. பட் இந்த கார்பனுக்கு மிடில் 4 இருக்கா? இருக்கு. ஓகே ப்ரோ, பட் இங்க NO இந்த மாதிரிலாம் இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சுன்னா, இப்ப கவனி, எனக்கு எத்தனை கோடு வேணும் தெரியுமா? 3 கோடு வேணும். நைட்ரஜனுக்கு 3 கோடு, ஆக்சிஜனுக்கு 2 கோடு. இப்ப இது பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு? எனக்கு இன்னும் எத்தனை கோடு தேவை? ஒரு கோடு இருக்கு ப்ரோ. இன்னும் எத்தனை கோடு வேணும்? 2 கோடு. இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு போட்டாச்சு. இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் போட்டு நடுவில் ஒரு கோடை போட்டு. இப்ப கரெக்டா என்ன, எல்லாத்துக்கும் 2 கோடு இருக்கானே. ஆக்சிஜனுக்கு எத்தனை கோடு? 2 கோடு இருக்கு. நைட்ரஜனுக்கு எத்தனை கோடு? ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு. பர்ஃபெக்டா வந்துருச்சு. தட்ஸ் ஆல். இப்ப அப்படியே இங்க பார்ப்போம். இங்க நைட்ரஜனுக்கு 3 கோடு வேணும், ஒரு கோடு தான் இருக்கு. அப்ப 2 கோடு போட்டாரு. ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இப்ப எங்க பாரு, நைட்ரஜனுக்கு எத்தனை கோடு இருக்கு? 3 கோடு. ஆக்சிஜனுக்கு எத்தனை கோடு இருக்கு? 2 கோடு. அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா எழுதுறதுக்கு இவ்வளவுதான். இந்த 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்ன ஃபார்முலா கேட்டாலும் உன்னால எழுத முடியும். சரி, ஓகே. ஒரு சேலஞ்சு. உன் ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரியும், நீ என்ன எவ்வளவு பெரிய காம்பவுண்ட்னாலும் என்னால எழுத முடியும் அப்படின்றத பத்தி ஒரு சிம்பிளா அவன் சொல்லட்டா? உன் ஃப்ரெண்ட் இப்ப உனக்கு பிடிச்ச நம்பர் எதுனாலும் நினைச்சுக்கோ. எனக்கு பிடிச்ச நம்பர் 4, பிகாஸ் நான் பிறந்தது 4 தான். ஸோ அதனால 4 வச்சிருக்கேன். இப்ப ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாமா? அந்த காம்பவுண்டை வச்சுதான் நீ ஒரு காம்பவுண்டையே எழுத போறோம். இப்ப இங்க பாரு, இங்க ஒரு கோடு தான் இருக்கு. அப்ப எத்தனை வேணும்? 3 ஹைட்ரஜன். இங்க 2 கோடு இருக்கு, 2 ஹைட்ரஜன். 2 கோடு இருக்கு, 2 ஹைட்ரஜன். ஒரு கோடு தான் இருக்கு, H3. ப்ரோ, இந்த இதே மாதிரி ஃபார்முலாவை நீ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். லைக் இப்ப இதுல 4 இருக்குன்னா, இப்ப ப்ரோ எனக்கு ஃபேவரட் நம்பர் 6 தான் ப்ரோ அப்படின்னா, அதேதான். சிங்கிள் 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 சிங்கிள். இங்க எத்தனை கோடு வேணும்? H3. ஆனா இங்க 2 கோடு தான், ஏன்னா அங்க ஆல்ரெடி 2 இருக்கு. அப்ப H3, H2, 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 H2. ஆனா இங்க H3. ஏன்? ஒரே ஒரு கோடு தான் இருக்கு. இப்ப நீ ட்ரிக்க கத்துக்கிட்டியா? இனிமே என்ன ஃபார்முலா கேட்டாலும் எழுத முடியுமா? சரி, ஓகே. ஒரு சில டைம் நம்ம ஒரு நியூ காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. லைக் இது ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் ட்ரூவா இல்லையான்னு சொல்லலாமா? 3 ஹைட்ரஜன் இருக்கு, கோடு இருக்கு ப்ரோ, 4 வந்துருச்சு. 3 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு கோடு இருக்கு ப்ரோ, 4 வந்துருச்சு. கார்பனுக்கு 4 கோடு வேணும் ப்ரோ, 2 கோடு இருக்கு, ஆனா 2 கோடு இல்லையே ப்ரோ, அப்ப இந்த காம்பவுண்ட் வராதான் கேட்டா வரும். நீ கரெக்டா யோசிச்சு பாரு. ஆக்சிஜனுக்கு எத்தனை கோடு? 2 கோடு ப்ரோ. அப்படியே இதை அழிச்சிரு.
இப்போ பாரு 1 2 3 4 ஆக்சிஜனுக்கு 2 கோடு. இது ஒரு காம்பவுண்ட். நமக்கு பேர் தெரியாது, ஆனா காம்பவுண்ட் எழுத வச்சிட்டோமா? சரி, ஓகே, பக்கா. சரி, இப்ப இந்த காம்பவுண்ட் ரியலான்னு சொல்லி பார்ப்போம். லைக் ஆக்சிஜனுக்கு எத்தனை கோடு? 2 கோடு. ஹைட்ரஜனுக்கு எத்தனை கோடு? 1 கோடு. ஆல்ரெடி ஒரு கோடு இருக்கு, இன்னும் ஒரு கோடு வேணும். அதுக்கு பதிலா ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லுவேன், நான் உனக்கு எழுதியும் காட்டுறேன். என்ன காம்பவுண்ட்? இதுவும் ஒரு காம்பவுண்ட். பக்காவா? சரி, ஓகே. இப்ப அனதர் கேள்வி, இன்னொரு காம்பவுண்ட். இது ரியலான்னு பாரு. இந்த காம்பவுண்ட் வருமான்னு பாரு. எத்தனை லைன் வேணும் கார்பனுக்கு? 4. இங்க பாரு, குச்சி குச்சி குச்சி. இங்க H ஒரு O இருக்கா? இப்ப பாரு, 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு. 4 கோடு வந்துருச்சா? நான் சொன்ன மாதிரி கார்பனுக்கு 4 கோடு வந்துருச்சா? அதே ஆக்சிஜனுக்கு 2 கோடு தான் வேணும், 2 கரெக்டா இருக்கு. ஹைட்ரஜனுக்கு 1 கோடு. இது ஆல்ரெடி கரெக்டா. இதுவும் ஒரு காம்பவுண்ட். பக்காவா? சரி, ஓகே. இப்ப இதுல இருந்து இன்னொரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணலாமா? இங்க H இருக்கா? இது அப்படியே அழிச்சிரு. CH3க்கு பதில் ஒரு Hக்கு பதிலா நான் CH3 போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கும் ஒரே ஒரு கோடு தான் தேவை. அதனால 4 கோடு வந்துருச்சா? அப்ப இந்த காம்பவுண்டும் ரியல். ப்ரோ, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி எழுதுன காம்பவுண்டை தான் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். பக்காவா? சோ இதுதான் மேட்ரு. இப்ப ஒருவேளை உனக்கு டவுட் வந்ததுனால முதல்ல CO பார்த்தோம், CHO பார்த்தோம், OH பார்த்தோம். வெறும் O பார்க்கலாமா? இதுவும் ஒரு காம்பவுண்ட். எப்படி சொல்ற? 2 கோடு இருக்கு, இங்க 4 கோடு இருக்கு, இங்க 4 கோடு இருக்கு. இப்ப நான் இங்க எழுதுற 4மே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். பட் இது என்னன்றத பத்தி நம்ம நேம் படிப்போம்ல, அப்ப கத்துக்கலாம். சோ இப்போதைக்கு நீ என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபார்முலா கேட்டாலும் இந்த 4 ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணும்னா எழுதலாம். உன்னால இன்னும் நம்ப முடியலையா? டக்குன்னு 12th கெமிஸ்ட்ரி புக்ல எடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன சாப்டர் வேணா எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோ. அந்த ஃபார்முலால நான் சொன்ன மாதிரி இந்த 4 நம்பர் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கான்னு பாரு. மேட்ச் ஆகும், பிகாஸ் அதுதான் அப்படிதான் ஃபார்முலா எழுதணும். பக்காவா? இதுல எக்ஸ்ட்ராவா உனக்கு ஒரே ஒரு, நீ பாக்குற எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா அசால்ட்டா தெரியும் அப்படின்றதுக்கு காட்டுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ட்ரிக் சொல்றேன். இந்த F, Cl, அப்புறம் இந்த Br, இவங்களாம் யாருன்னு தெரியும்ல? இவங்கெல்லாம் ஹாலஜன்ஸ். அதாவது இந்த ஹாலஜன்ஸுக்கெல்லாம் எவ்வளவு பேர் வேணும்னா, ஐ மீன் இவங்களுக்கு நம்பர் என்னன்னா ஜஸ்ட் 1. ஒரே 1 மட்டும் எழுதிக்கிட்டா முடிச்சு போச்சு. அதாவது they all need ஒரு கோடு. அப்ப இதே காம்பவுண்ட் மறுபடியும் பிரிப்போம். இந்த இடத்துல என்ன போடலாம்? F போடலாம், RCl போடலாம், RBr போடலாம். Why? Because they are ஒரே ஒரு கோடு தான் தேவை. எல்லாருக்கும் ஒரு கோடு இருக்கு. அதனால யாரை வேணாலும் போட்டுக்கலாம். குரூப் 17 எலிமெண்ட்ஸ் ஹாலஜன்ஸ் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் தேவை ஜஸ்ட் ஒரு கோடு தான். இது எக்ஸ்ட்ராவா ஒரு டீடைல். தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோல நான் உனக்கு ஃபார்முலா ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நீ இப்போ எழுதுனால இந்த மாதிரி ஃபார்முலாஸ், இது எல்லாத்துக்குமே நேம் என்னன்றது எழுத தெரியும். இது எழுத தெரிஞ்சிச்சுன்னா நீ ஆல்மோஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நீ உட்காந்து 1 or 2 hour லெக்சர்ஸ்லாம் பார்க்கவே தேவையில்லை. நீயே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஜாலியா படிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரியாதனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதனால அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் IUPAC நேமிங் வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பை பாய்.